வெல்கம் டு இன்வெஸ்டார் மைண்ட் வாய்ஸ். இன்னையோட மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்குன்னு அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்டில் ஒரு சைடு வேஸில் தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. இது காரணம் மார்க்கெட்டில் ஒரு நல்ல நியூஸும் இல்லை, அது இல்லாமல் மார்க்கெட் இப்போ ஆல் டைம் ஹையில் நியரஸ்ட் இருக்கிறதுனால மறுபடியும் டவுன் ஆகுன்ற மாதிரி இன்வெஸ்டர் மத்தியில் ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கிற காரணத்தால் மார்க்கெட் ஒரு சைடு வேஸ்லேயே போயிட்டுருக்கு இப்போதைக்கு. ஸோ எல்லா இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஓரளவுக்கு நெகட்டிவில் போகுது. நிஃப்டி 50 மட்டும் ஒரு 50 பாயிண்ட்டு காலையில் ஓப்பன் பண்ணும் போதே நெகட்டிவில் தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி ஒரு 50 பாயிண்டில் ப்ளஸில் போயிட்டுருக்கு. அடுத்து நம்ம எஃப்ஐ அண்ட் டிஐஸ் எவ்வளோ பை பண்ணியிருக்காங்க, செல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஸ் பார்த்தோன்னா ஜூன் 1ஆம் தேதி பை அண்ட் செல்லை விட நெட் பார்த்தீங்கன்னா அதிகமான சேல் தான் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஜூலை 2ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நெட் சேல் வந்து பார்த்தீங்கன்னா சேல் தான் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக 3500 கோடி கிட்ட வந்து அவங்க சேல் தான் பண்ணியிருக்காங்க. நம்ம டிஐஸ் பார்த்தீங்கன்னா ஜூலை 1ஆம் தேதி ஒரு 700 கோடி கிட்ட வாங்கியிருக்காங்க. ஜூலை 2ஆம் தேதி ஒரு 3000 கோடி. டோட்டலாக வந்து இந்த 2 நாளாக சேர்த்து பார்த்தீங்கன்னா 3800 கோடி வந்து வாங்கியிருக்காங்க. பட் வாங்கி பெரிய யூஸ் ஒன்றும் இல்லை. காரணம் மார்க்கெட்டில் போதுமான ஒரு நியூஸ் இல்லாத காரணத்தால் மார்க்கெட் அப்படியே ஒரு சைடு வேஸ்லேயே போயிட்டுருக்கு. வேர்ல்டு மார்க்கெட்டோடைய இப்போ அட் ப்ரெசண்ட்டாக என்ன நிலவரன்றதை பார்ப்போம். நம்ம நேற்று பார்த்தோன்னா டவ் வந்து பார்த்தீங்கன்னா டவ் மட்டும்தான் பாசிட்டிவில் இருந்துச்சு. இன்றைக்கி அப்படியே ஆப்போசிட்டாக டவ் வந்து நெகட்டிவ் போயிடுச்சு. S&P 500 நேற்று நெகட்டிவில் இருந்துச்சு. நாஸ்டாக்கும் பார்த்தோன்னா நெகட்டிவில் இருந்துச்சு. ஜப்பானோடைய நிக்காய் அதுவும் பார்த்தா நேற்று நெகட்டிவ்ல இருந்து இன்றைக்கி பாசிட்டிவ் ஆகிடுச்சு வந்துச்சு. நம்ம நிஃப்டி ஒரு 50 பாயிண்ட்ல ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம சென்செக்ஸ் பார்த்தோன்னா ஒரு 178 பாயிண்ட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் டைம் இருக்குது மார்க்கெட்டு. இப்போ நான் ஒரு 2 மணிக்கு இப்போ ஆக்சுவலி இதை நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த வீடியோவை. நேற்று பார்க்கும்போது கோல்டு, சில்வர், காப்பர், க்ரூட் ஆயில் எல்லாமே பார்த்தா நேற்று நெகட்டிவில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படியே பார்த்தோன்னா கோல்டு, சில்வர் பாசிட்டிவ் வந்துருச்சு. இந்த காப்பர், க்ரூட் ஆயில் இன்னும் நெகட்டிவில் தான் போயிட்டுருக்கு. அதுக்கு காரணம் வந்து இந்த வாரோட இது இன்னும் ஆக்சுவலி வந்து அந்த ஒரு ஃபியர் இன்னும் அப்படியே இருக்குது மார்க்கெட்டில். அது இன்னும் ஃபுல்லாக ரிலீஃப் ஆகல காரணத்தால் அப்படியே இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து ஒரு டாப் கெய்னரும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் அந்த கம்பெனி தான் கிட்டத்தட்ட ஒரு 5% மேலே பாசிட்டிவாக இருக்குது. ஒரு ஹேவல்ஸ் இந்தியா, அப்போலோ ஹாஸ்பிட்டல். இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸில் இப்போ ரீசெண்டாக வந்துட்டுருக்கு. இப்போ கூட 7100க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8200 8500 வரைக்கும் போகுன்ற மாதிரி நிறைய ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் நிறைய நியூஸ்லேயும் வந்துட்டுருக்கு. ஸோ யாராவது இன்வெஸ்ட் பண்ண ஒரு ஐடியா இருந்தால் கண்டிப்பாக அந்த டைமில் எடுக்கலாம். ஆனால் இன்னொரு விஷயம் நோட் பண்ணணும், இது இப்போதைக்கு ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது ஆக்சுவலி. அதனால் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மார்ச் 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 6000 கிட்ட லோவில் வந்திருக்கு. அந்த டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா இந்நேரம் ஒரு ஷேரு கிட்டத்தட்ட ஒரு 1500 to 2000 ரூபா கண்டிப்பாக கிடச்சிருக்கும். இப்போயும் பார்த்தா நிறைய ஸ்டாக் ப்ரோஸை கண்டிப்பாக இது 8200 8200லேருந்து 8500 கண்டிப்பாக போகும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது ஐடியா இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி இதை வந்து என்னென்னு இதை நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணலான்னு பாருங்கள். அதேமாதிரி நம்ம இந்தியாவுடைய ஆட்டோமொபைலோட சேல்ஸோட ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஜனவரியிலே பார்த்தீங்கன்னா இந்த இயர்லேயே அதிகமான சேல் நம்ம ஆயிருக்கு. ஆக்சுவலி ஜனவரியில் அதிகமான இது ஜனவரியில் மட்டும்தான் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பிப்ரவரியில் அதோட கொஞ்சம் டிக்ளைன் ஆகிருக்கு. மார்ச்சில் கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கு. ஏப்ரல் மேல பெரிய ஒன்றும் டிஃப்ரெண்ட் ஒன்றும் பெரிய லெவலில் இல்லை. ஸோ நம்ம இப்போதைக்கு பார்த்தா நம்ம ஆட்டோமொபைல் செக்டர் வந்து ரொம்ப டவுன்லேயும் போகல, அப்படியே ஒரு அவரேஜாக நிற்குது. அது காரணம் வந்து நம்ம டேரிஃப் ட்ரம்ப்பு தான், நம்ம குளோபல் நாட்டாமை. அவர் நிறையா டேரிஃப் போடுறதுனாலையும் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாமே அமெரிக்காவில் வந்து நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிங்க,
ஸோ யாருமே வந்து இங்கேருந்து இம்போர்ட் பண்ணி பண்ணாத எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இல்லைன்ற மாதிரி ட்ரம்ப்போடைய காரணத்தால் தான் வேர்ல்டு லெவலில் நம்மளது மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, எல்லா கண்ட்ரியில் இருக்கிற ஆட்டோமொபைல்ஸ், ஃபார்மா, ஐடி இது மூணுமே ரொம்ப பெரிய லெவலில் ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்கு காரணம் டொனால்ட் ட்ரம்ப் மட்டும்தான். குளோபல் நாட்டாமே அவர் தான் முக்கிய காரணம். இந்த ஆட்டோமொபைல்ஸ், காரு, அப்புறம் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் இது எல்லாமே இதோட ரிப்போர்ட்லாம் ஆக்சுவலி அவருடைய சேல்ஸ் ரிப்போர்ட் வந்து இப்போ ஜூன் வந்து வந்திருக்கு. ஜூன் மந்தோடைய இது வந்திருக்கு ஆக்சுவலி. அது என்னென்ன நம்ம கொஞ்சம் பார்ப்போம். நம்ம பஜாஜ் ஆட்டோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13% ஆக்சுவலி டவுன் ஆயிருக்கு பஜாஜ் ஆட்டோஸு. அதனால அதனுடைய ஷேரும் சரி, ஃபினான்ஷியலும் சரி கொஞ்சம் இப்போ வந்து ஒரு சைட்வேஸ்லேயும் கொஞ்சம் கீழும் போது, அது இல்லாமல் இது டூ வீலர் என்னென்ன வெஹிக்கிள் எல்லாமே வந்து அவங்க சார்ட் மாரி போட்டு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஹீரோ மோட்டார்ஸ் கார் பார்த்தீங்கன்னா ஒரு 7% இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அதனால தான் ஹீரோ மோட்டார்ஸ் கார் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் பாசிட்டிவ்லையும் டாப் 5 வந்து கெய்னர்லேயும் இன்றைக்கி வந்து ஹீரோ மோட்டார்ஸ் கார் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க 7% சேல் வந்து அதிகமாக கொடுத்துருக்க காரணத்தால் தான். அதே மாதிரி மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா ஒரு 8.5% வந்து டவுன் ஆயிருக்கு. அது எந்தெந்த கார் வைஸ் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பாஸ் பண்ணி என்னென்ன காரு என்ன ஜூன் மந்த்து, ஏப்ரல், ஜூனில் எவ்வளோ சேல் ஆகிருக்கு, எவ்வளோ யூனிட் குறைஞ்சிருக்குன்றதை டோட்டலாக கொடுத்துருக்காங்க. நம்ம கியா மோட்டார்ஸு 13% நியரஸ்ட்டு பார்த்தோன்னா கியா மோட்டார்ஸ் அதிகரிச்சிருக்கு. ஏன்னா இப்போ கியா மோட்டார்ஸ் வந்து இந்தியாவில் வந்து ஒரு லீடிங் ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் இந்த கார் வாங்குறதுனால இதனுடைய ஷேர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு இருக்கு. நம்ம நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 25,000 பாயிண்ட் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா ஆல் டைம் ஐ 26,277 அதுக்கிட்ட நியரஸ்ட்டு ஒரு 600-700 பாயிண்ட் தான், ஒரு 700 பாயிண்ட் கிட்ட தான் நமக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இது இப்படியே மேலே போகிறது தான் எல்லாமே நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்படி போச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் தான். பட் ஆனால் இப்போ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல நியூஸ் எதிர்பார்த்துட்ருக்கு. மார்க்கெட் மட்டும் இல்லை, வேல்யூ எல்லாமே. ரெண்டாவது ஜூலை 9 டேரிஃப் ட்ரம்ப் அவர் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் அறிவிப்பு கொடுக்குற காரணத்தால் மார்க்கெட் இப்போதைக்கு ஒரு சைட்வேஸ்லேயே போகலான்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ ஒருவேளை மார்க்கெட் இப்படியே ஒரு நல்ல நியூஸாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 700 பாயிண்ட் மேலே ஏற வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆல் டைம் ஹிட் ஆகிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. இல்லை அந்த நியூஸ் வந்து கொஞ்சம் பேடாவோ இல்லை வேறு ஏதாவது புதுசாக நியூஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக இங்கேருந்து மார்க்கெட் கண்டிப்பாக அப்படியே இறங்கி வர நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் மார்க்கெட்டில் ரொம்ப பொறுமையாக இருங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மட்டும் பாருங்கள். ஸோ உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எல்லாத்தையுமே எல்லாட்டையும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெஸ்ட்டு பார்த்தோன்னா எஸ்ஐபி தான். நம்ம அமௌண்ட்டை வந்து மாதமோ இல்லை ஒரு முறை எப்பப்பெல்லாம் லோவில் இறங்குதோ வெயிட் பண்ணி வாங்குறது மட்டும்தான் ஒரு சரியான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். திங்க் பண்ணி உங்களுக்கு எது பெட்டரோ நல்லா அனலைஸ் பண்ணி இதை பண்ணுங்கள். நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ் மட்டும்தான். இங்கே வந்து ஸ்டாக்கை பை அண்ட் செல் எந்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது கிடையாது. ஓகே, தேங்க்யூ.